ஈஸியாக கொத்தவரங்காய் வத்தல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கொத்தவரங்காய் நான் வந்து 1/4 கிலோ வாங்கிட்டு அதை தண்ணியில் நல்லா அலசிட்டேன். அலசின பிறகு அதை ஒரு இட்லி பானையில் போட்டு அது முழுகிற அளவு தண்ணியை வச்சு மூடி போட்டு வேக வைக்கிறோம். அது ஒரு 7 to 8 மினிட்ஸில் வந்து ஒரு 80-85% வெந்துடும். வெந்த பிறகு அதை தேவையான அளவு கல் உப்பு சேர்க்கணும். கல் உப்பை சேர்த்துட்டு ஒரு கிளறணும். கொஞ்சம் கிளறிட்டு திரும்ப ஒரு 2 மினிட்ஸ் போல் மூடி போட்டு வேக வச்சோன்னா நல்லா வெந்துடும். ரொம்ப வேக வச்சா குழஞ்சி போயிடும். வெந்த பிறகு அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு ட்ரேயில் போட்டுரும். இல்லைன்னா ஒரு தட்டில் போட்டு நல்லா வெயிலில் காய வச்சிடலாம். 2 நாளில் நல்லா மொறுன்னு காஞ்சிடும். காஞ்ச பிறகு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 இயர் கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். காஞ்சதை பொரிச்சோன்னா அது நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். அதை வந்து நம்ம வத்த குழம்புலே போட்டு வத்த குழம்பு வைக்கலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி சும்மா பொரிச்சதை வந்து சாம்பார் சாதமோ தயிர் சாதத்துக்கோ தொட்டுக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிறிஸ்பியான கொத்தவரங்காய் வத்தல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.